வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டாவே எல்லாருமே அப்பாடா பொங்கலுக்கு ஒரு 3-4 நாள் லீவ் இருக்கும். சொந்த ஊர் பக்கம் கிளம்பி போயிடும். கடைசி நேரத்தில் கிளம்பணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான டிராஃபிக்ல மாட்டிக்கும். அது மட்டும் இல்லாமல் பஸ் கிடைக்காம போயிடும். கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே சொந்த ஊருக்கு போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பிளான் போடுவாங்க. பட் இந்த டைம் அந்த பிளான்ல பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து துறை இருக்காங்க இல்லையா, அவங்க மண்ணள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நேற்று நைட்ல இருந்தே, அதாவது இன்னைக்கு நைட்டு காலையில 12 மணி இருக்கு இல்லையா, கரெக்டா நேற்று 12 மணி, இன்னைக்கு 12:01 இருந்தே பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து துறை தொழிலாளர் நலச்சங்கங்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க வேலை நிறுத்தம் அப்படின்றதுல ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு குறிப்பிட்ட சில பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா பேருந்துகள்லாம் வழக்கமாக இயங்கிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி போக்குவரத்து துறை சார்பில் சொன்னாலும் கூட ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா இயல்பாக இயங்கக்கூடிய பேருந்து இருக்கு இல்லையா, அதை விட கம்மியான அளவில் தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மதுரையெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நம்மலாம் வந்துட்டு மதுரைக்காரங்க அப்படின்றதுனால மதுரையில் விசாரிச்ச வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா 90% போக்குவரத்து அப்படின்றது முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் தனியார் துறை பேருந்து ஓட்டுநர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் ரெடி பண்ணி ஓட்டினாலும் கூட இது எந்த அளவுக்கு வந்துட்டு ஓட்டிட முடியும், ஏன்னா பொங்கல் அப்படின்றது நெருங்கிக்கிட்டே வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனியார் துறையை சேர்ந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஓட்ட வைக்கிறோம் அப்படின்னாலும் அது சேஃபான ஒரு முடிவாக இருக்குமா அப்படின்றதும் எக்கச்சக்கமான கேள்விகள் அப்படின்றத எழ வைக்குது. எதனால தான் இந்த ஸ்ட்ரைக், தொழிற்நல சங்கங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கேட்கறது என்ன, அரசாங்கம் சொல்றது என்ன அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நேற்று டிசைட் பண்ணி இன்னைக்கு வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்பட்டதே கிடையாது. போக்குவரத்து துறை நலச்சங்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸோ ஒவ்வொரு கட்சிக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு தொழிலாளர் நலச்சங்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, தோமுசா, இன்னொரு பக்கத்தில் நாம் தமிழர், தேமுதிக, இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்குமே பார்த்தோம் அப்படின்னா தொழிலாளர் நல சங்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போக்குவரத்து தொழிலாளர் நல சங்கங்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து ஒரு ஆரம்ச கோரிக்கை அப்படின்றத வந்து முன்வைக்கிறாங்க. அந்த ஆரம்ச கோரிக்கை அப்படின்றதுல என்னென்னலாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 15வது ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை இருக்கு இல்லையா, ஸோ போக்குவரத்து தொழிலாளருக்கான ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை அப்படின்றத வந்துட்டு நீங்க உடனடியாக தொடங்கணும். ஸோ இந்த மாதிரியான டைம் இருக்கு இல்லையா, இதுல வந்துட்டு நம்முடைய கோரிக்கை அப்படின்றத வச்சா உடனடியாக அரசு செவியும் எடுக்கும் அப்படின்றத டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் தொழிலாளர் நலச்சங்கங்கள் சார்பில் என்ன சொல்லப்படுறாங்க அப்படின்னா நாங்கள் பொங்கலை டார்கெட் பண்ணிலாம் வைக்க கிடையாது, 3 கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது போயிருக்கு. லாஸ்ட் டிசம்பர் இருக்கு இல்லையா, டிசம்பர்ல இருந்து இந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது போய்கிட்டு இருக்கு. ஸோ அரசாங்கம் எங்களுக்கு ஃபேவரா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக் அப்படின்றத நாங்கள் கையில் எடுக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே, ஊதிய உயர்வு அப்படின்றது எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதுவும் போக்குவரத்து துறை இருக்காங்க இல்லையா, இவங்க இதுக்காக நிறைய ஸ்ட்ரைக்கும் ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஓய்வூதியம் இருக்கு இல்லையா, ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகுறாரு அப்படின்னா அவருக்கு பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த அகவிலைப்படி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய அகவிலைப்படியை பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக அவங்களுக்கு வந்துட்டு செட்டில் பண்ணிடணும். ஆல்ரெடி ரிட்டையர்ட் ஆனவங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இன்னுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த அகவிலைப்படி அப்படின்றது முழுசா போய் சேர கிடையாது. அவங்களுடைய டியூட்டி அப்படின்றத கரெக்டாக பார்த்து ரிட்டையர்மெண்ட் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அகவிலைப்படி வழங்குறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை அப்படின்றத வச்சிருக்காங்க. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா பழைய ஓய்வூதியம் இருக்கு இல்லையா, ஸோ ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்றத அறிமுகப்படுத்துறோம் அப்படின்னு டிஎம்கே சார்பில் சொல்லப்பட்டிருந்துச்சு. ஸோ அந்த பழைய ஓய்வூதியம் அப்படின்றத வந்துட்டு மறுபடியும் நடைமுறைப்படுத்துங்க. இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு வேணாம், அதை விட அதை எடுத்துட்டு பழைய ஓய்வூதியம் அப்படின்றத மறுபடியும் நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாலாவது விஷயமா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த வரவு செலவு இருக்கு இல்லையா, ஸோ இதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தேவைப்படக்கூடிய தொகை அப்படின்றத பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குங்க. ஏன்னா வரவு அப்படின்றது ஒன்னா இருக்கு, செலவு அப்படின்றது ஒன்னா இருக்கு, ரெண்டுக்குமே மேட்ச் ஆகாத பட்சத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு பக்கத்தில் டீசல், பெட்ரோல் இதனுடைய விலை அப்படின்றது ஏறிக்கிட்டு போகுது. இன்னொரு பக்கத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே உள்ளூர்களுக்குள்ள பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இலவச பயணம் அப்படின்றத நம்ம அனௌன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைம்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த வரவு செலவுக்கு பத்தாத தொகையை பட்ஜெட்ல இருந்து ஒதுக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை விட முக்கியமாக வைக்கக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா காலியா இருக்கக்கூடிய 20,000 பணியிடங்கள் இருக்கு இல்லையா, ஸோ இதை வந்துட்டு ஃபில் பண்ணுங்க. இந்த ஒப்பந்தம் இல்லை ஒரு டெம்பரவரியாக எடுக்கிறது அது எல்லாம் வேணாம். இப்போ இந்த 20,000 பேர் வந்துட்டு அவங்க டெம்பரவரியாக எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க தொடர்ந்து இருப்பாங்களா, இல்லை ஒப்பந்த தொழிலாளர்களாக இருக்காங்கன்ற பட்சத்தில் ஒப்பந்த தொழிலாளர்களாக எடுக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு நிலையான வேலை அப்படின்றது இல்லாமல் தான் இருக்கும். இன்னும் சொல்லணும் அப்படின்னா கழுத்து மேலே கத்தி தொங்கிட்டு இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேலையை அவங்க வந்து முழுசாக நம்பியும் இருக்க முடியாது, அதே நேரத்தில் இந்த வேலையை விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு அவங்க போகவும் முடியாது. அதான் நமக்கு இந்த வேலை இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்பி இருந்தாங்க அப்படின்னா திடீர்னு இந்த வேலை இருக்கு இல்லையா, இந்த வேலை வாய்ப்பு அப்படின்றது பறி போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப
அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு டைமில் தான் பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் சிவசங்கர் இருக்கார் இல்லையா, அவரோட தான் இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை அப்படின்றது 3 கட்டத்தில் நடந்துச்சு. பட் 3 கட்டத்திலையுமே பார்த்தோம் அப்படின்னா தோல்வி அப்படின்றது முடிஞ்சிருக்கு. ஸோ சிவசங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஒரு ஆரம்ப கோரிக்கை அப்படின்றத வந்து முன் வச்சிருந்தாங்க. அதில் 2 வந்துட்டு உடனடியாக நம்ம வந்துட்டு அமல்படுத்திடலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்ற எல்லாத்தையுமே பொங்கல் இருக்கு இல்லையா, பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சமரசமாக உட்காந்து பேசுவோம், அடுத்தடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் அப்படின்றத கொண்டு போவோம். இந்த மாதிரியான டைம்ல பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க அப்படின்றதான் நாங்கள் சொல்றோம். பட் அவங்க கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே அந்த தொழில் நலச்சங்கங்கள் இருக்காங்க இல்லையா, அதனுடைய தலைவர்கள் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி 3 கட்ட பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து நடந்துருச்சு, அரசாங்கம் எங்களுக்கு ஃபேவரான பதில் அப்படின்றத வந்து சொல்லலை, நாங்கள் நைட்டு 12 மணி வரைக்கும் டைம் தரோம், அரசாங்கம் மறுபடியும் கூப்பிட்டு எங்கள்கிட்ட பேசி ஃபேவரான முடிவு அப்படின்றத கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் நடக்காது. இன்கேஸ் அது பண்ணப்படலை அப்படின்னா நைட்ல இருந்து, அதாவது நேற்று நைட்ல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைக் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு பகிரங்கமாகவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில இருந்தும் பார்த்தோம் அப்படின்னா பல மாவட்டங்களில் ஸ்ட்ரைக் அப்படின்றது அனுசரிக்கப்பட்டுக்கிட்டும் இருக்கு. ஸோ தொழிற்சங்கங்கள் பண்றது சரியா தப்பா அப்படின்றத தாண்டி இந்த மாதிரியான ஒரு டைம் இருக்கு இல்லையா, ஃபெஸ்டிவல் சீசன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ வந்துட்டு ஒப்பந்த தொழிலாளர்கள் இல்லைன்னா தனியார் பேருந்து ஓட்டுநர்கள் வந்துட்டு நாங்கள் பணியமர்த்தி வைக்கிறோம் அப்படின்றது அவங்களால கரெக்டாக வந்துட்டு அந்த பஸ் அப்படின்றத ஹேண்டில் பண்ணிட முடியுமா, சேஃப்டி அப்படின்றது இருக்குமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் அப்படின்றதும் எழுது. இன்னொரு பக்கத்தில் கவர்மெண்டால வேற என்ன பண்ண முடியும், இவங்க இப்படி வீம்பு பிடிச்சிட்டு நிற்கும் போது அவங்க அட்லீஸ்ட் பேருந்துகளையாவது இயக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரியான முயற்சிகள் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆல்மோஸ்ட் எது எப்படியா இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பொங்கல் நம்ம எல்லாருக்கும் ஓஹோன்னு போக போகுது அப்படின்றது பொங்கலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த முடிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொழிற்சங்கங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ஸ்ட்ரைக் அப்படின்றத இந்த பொங்கல் சீசன்ல நடத்திட்டு இருக்கிறது அப்படின்றது சரியா தப்பா அப்படின்றத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்க என்னவா நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் போய்கிட்டு இருக்கக்கூடிய லைவ் அப்டேட்ஸாக இருந்தாலும் சரி, இது எல்லாத்தையுமே நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.